நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம், தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் விளம்பரம் செஞ்சு தரோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் 6 ஏக்கர் தென்னந்தோப்பு, 3 கிணறு, 3 ஃப்ரீ இபி சர்வீஸ் மற்றும் 3 போர்வெல்லுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். 200 தேக்கு மரத்தோட இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. தென்னை மரம் நல்லா காப்பு மரம் தாங்க. ஒரு வெட்டுக்கு 10,000 to 15,000 காய்கள் வருங்க. நம்ம ராகு மீடியா சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இந்த இடம் திருச்சி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் திருச்சி மாவட்டமில் கல்லுப்பட்டி 4 வழிச்சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கட் ரோட் தார் ரோட் பேஸில் 50 அடி மண் பாதை வழியாக லொக்கேட் ஆகிருக்குங்க. மொத்தமாக 6 ஏக்கர் நிலம் இருக்குது. இது ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. இதில் 200 தேக்கு மரங்களும் இருக்குது. இந்த இடத்துல 3 கிணறுகளும் 3 ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷன்ஸும் 3 போர்வெல்லும் இருக்குங்க. நல்ல தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய இடங்க இது. 200 தேக்கு மரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள் நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் தாங்க. ஒரு வெட்டுக்கு 10,000 to 15,000 காய்கள் கிடைக்கும். ஒரு ஏக்கர் இடத்தின் விலை 35 லட்சம். இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.